2 ஆட்சிகளும் மாறி மாறி இவர்களால் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் இன்று நடைமுறையில் இல்லை. பெரும்பாலான சாலைகள் இன்று தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான சாலைகள் மக்கள் பயன்பாட்டுக்கு செல்லக்கூடிய சாலைகளாக இருக்கிறதா என்றால் இல்லை. இவைகள் கூட நிவர்த்தி செய்யப்படவில்லை. அது மாதிரி நாங்கள் தமிழுக்காக பேசுகிறோம், தமிழ் தான் எங்கள் உயிர் உயிர் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்களை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள் அனைத்திலுமே பார்த்தீர்கள் என்றால் தமிழ் எங்கேயோ இருக்கும். அங்கு வேறு மொழிகள் தான் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும். இதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கோம். இளைய சமுதாயத்திற்கு இப்போ சமூக வலைதளங்கள் ஒரு ஓப்பன் சாய்ஸாக இருக்கு. நான் இப்போ என்ன பேசுறேனோ மறுநிமிடமே என்னை விமர்சிக்கக்கூடிய களம் அவனுடைய கையில் இருக்கிறது. அவனுக்கு தெரியும் இந்த நாடு எப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஆட்சியாளர்கள் என்ன கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவனுக்கு துல்லியமாக தெரியும். தெரிகின்ற பட்சத்தில் நாம் ஒரு மாற்றமான ஒரு அரசியலை நாம் தேட வேண்டிய நிலைப்பாட்டிற்கு இன்றைய இளைய சமுதாயம் சென்றிருக்கிறது.